இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. கடவுளே, உங்க அன்பை எப்படி சொல்ல? அன்பால் சொந்தமான என் தெய்வமே உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி உயிரின் பயணம் அதனில் தொடரும் உயிரை இயக்கிடவா உன் உறவை வளர்த்திடவா அன்பால் சொந்தமான என் தெய்வமே நினைவில் நிறுத்தி கடமை உணர்த்தும் நேயமும் கண்ணின் மணியாய் உன்னுள் வைத்து கனிவாய் காக்கும் உன் கருணையும் கண்ணின் மணியாய் உன்னுள் வைத்து கனிவாய் காக்கும் உன் கருணையும் அன்பால் சொந்தமான என் தெய்வமே உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி உயிரின் பயணம் அதனில் தொடரும் உயிரை இயக்கிடவா
தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே. உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி, உயிரின் பயணம் அதனில் தொடரும், உயிரை இயக்கிடவா உறவை வளர்த்திடவா உயிரை இயக்கிடவா, உன் உறவை வளர்த்திடவா இறைவா. சொல்லத் தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே. மார்க் நற்செய்தி அலகு 1 இறை சொற்றொடர்கள் 14 முதல் 20 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்துவிட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேயா கடலோரமாய் சென்ற போது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்போராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயின் மகன் யாக்கோவையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேவை கூலி ஆட்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினவர்களே, அழைக்கப்பட்டவர்கள் அனுப்பப்பட வேண்டும். இதற்காக யாருக்காக அனுப்பப்பட வேண்டும்? கடவுளின் மக்களுக்காக, கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற வகையிலே இறையாட்சியை உருவாக்குவதற்காக, அதற்காக மக்கள் எல்லாம் மனமாறுங்கள் என்று அழைப்பு விடுவதற்காக அனுப்பப்படுகிறதான் அழைக்கப்படுகிற மக்கள். அது திருமணமானவர்களோ திருமணமாகாதவர்களோ, அருள் கன்னியர்களோ, அருள் சகோதரர்களோ, அருள் பணியாளர்களோ, ஆயர்களோ, பேராயர்களோ, திருத்தந்தைகளோ, யாராக இருந்தாலும் சரி, அழைப்பை பெற்றுக்கொண்டவர்கள் வீட்டிலே முடங்கி கிடக்கக்கூடாது. நல்லதை சொல்லணும், மனம் திரும்பி மக்கள் வாழணும், அதற்காக உயிர் போனாலும் தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய அழைப்பாக நான் பார்க்கிறேன். நல்லவைகள் நடைபெறுவதை தடுக்க முடியாது, நல்லவைகள் தொடர்வதை நிறுத்த முடியாது. நல்லவர்கள் தொடர்ந்து வருவர், நல்லவைகளை தொடர்ந்து நடக்கும், அதை எவனாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதுதான் இயேசுவுடைய வாதம். திருமுழுக்கு யோவானை கொன்றதால் மனமாற்ற பணிகள் முடங்கி போய்விடுவதில்லை. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள், மார்க் 1:15 என்ற முழக்கம் இயேசுவால் தொடர்ந்து முழக்கப்பட்டது. இந்த முழக்கத்தை தன்னுடைய குரலாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அழைக்கப்பட்டவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டதால் அந்த புது வாழ்வின் முழக்கம் முடமாகிவிடவில்லை. உயிர்த்த இயேசுவின் சீடர்கள் ஓங்கி ஒலித்தனர். இன்று 12 பல மடங்காகியது. பல மடங்கான இந்த சீடர்கள் தங்களுடைய பணிகளை செய்கின்றார்களா என்று ஆய்வு நடத்தினால் ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் கவலை, இன்னொரு பக்கம் வெக்கம், இன்னொரு பக்கம் கோபம், இன்னொரு பக்கம் கையாலாகாத தனம். இன்றும் நல்லவைகள் தொடர்ந்த வண்ணம் உள்ளன. நல்லவர்கள் இன்றும் ஆங்காங்கே உதயமாகிக் கொண்டிருக்கிறார்கள். நற்செயல் ஆற்ற அழைப்புக்கு அர்ப்பணிப்போர் இன்னும் ஏராளம் ஏராளம். இதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. பணியையும் பணியாளர்களையும் தடுக்க முடியாது. இந்த எண்ணிக்கை பெருகிக் கொண்டே இருக்கும். ஆனால் அங்கங்கே கஷ்டங்கள் இருக்கும், அடிதடி நடக்கும். நேற்றைய தினம் பார்த்தேன், சண்டிகாரிலே 2 அருள்பணியாளர்களை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவர்களை பார்க்கிற பொழுது மனதுக்கும் நெஞ்சுக்கும் வேதனையும் கோபத்தையும் தருகிறது. எப்படி போட்டு அடித்திருக்கிறார்கள். ராமர் என்று சொல்ல முடியாது என்று சொன்ன சமயத்திலே தான் அருள்பணியாளர்களை அடித்து நுரைக்கிருக்கிறார்கள். சில முட்டாள்கள், அயோக்கியர்கள். அருள்பணியும் அருள்பணியாளர்களும் புரட்சியாளர்கள். ஆன்மீகத்தை ஆழப்படுத்தி மனித வாழ்வை புதுப்பிக்கின்ற புரட்சி பணியாளர்கள். இவர்கள் அழிக்கப்படுவதில்லை, புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறார்கள். பெரும் விளைச்சலைத்தான் தருவார்கள். சில சமயங்களில் கஷ்டமா இருக்கும். உண்மையை சொல்லும் போது, நேர்மையை சொல்லும் போது
வெளிப்படைத்தன்மை இல்லாததை கேள்வி கேட்கிற பொழுது சில வேதனைகள் அனுபவித்தாக வேண்டி இருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே. அது யாராகவும் சரி, திருமணமானவர், திருமணமாகாத அழைக்கப்பட்டவர்கள் யாராக இருப்பினும் சரி, இறை ஆட்சியை பற்றி போதித்தாக வேண்டியிருக்கிறது. அதுவும் நம்முடைய இந்திய நாட்டிலே ரொம்ப ரொம்ப தேவைப்படுகிறது. அழைப்புக்கு ஏற்ற பணியை நாம் இதுவரையும் செய்யவில்லையோ என்ற ஒரு ஏக்கம்தான் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த நாட்களிலே நாம் படுற பாடுகள் நமக்கு தெரியும். நம்முடைய குடி உரிமையை திட்டமிட்டே கொள்ளையடிக்கிற இந்த ஒரு அரசை எதிர்த்து நாம் அதிகமாக யாரும் குரல் கொடுப்பதில்லை. தனிமையாக இருக்கக்கூடிய அழைக்கப்பட்டவர்களே குரல் கொடுப்பதில்லை. நிறைய பேர் தவறி இருக்கிறார்கள். ஒரு சில பேர் ஆங்காங்கே குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை குடியுரிமையை காப்பதற்கான வழிகளிலே ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஆனால் அதே வேளையிலே எத்தனை அழைக்கப்பட்டவர்கள் இந்த பொது பணியை செய்வதிலிருந்து தவறி இருக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய கேள்வி. அழைப்பு என்பது கடவுளின் கொடைதான். அந்த கொடையை கடவுள் நமது நிலையை பார்த்து வழங்குவதில்லை, நமது உள்ளத்தை பார்த்து வழங்குகிறார். எனவே அது ஒரு கொடையாக கருதப்பட்டாலும், கடவுளின் அளப்பரிய அன்பை எடுத்து காட்டுவதாக அமைந்தாலும், நமது தகுதியின்மையில் இருக்கக்கூடிய தகுதியும் இதில் சிறந்த பங்கு வகிக்கிறது. கடவுள் முன்னிலையில் நாம் தகுதி என்றே சொல்ல முடியாது. எனவே நமது தகுதியின்மையில் ஏதாவது தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து அதற்கேற்பவும் நிச்சயம் அந்த தகுதி வழங்கப்படுகிறது. இயேசு தனது பணி வாழ்வை தொடங்குகிறார். எந்த ஒரு பயணத்தை தொடங்குகிற போதும் ஏதாவது ஒரு இடத்தில் இருந்து ஆரம்பித்தே ஆக வேண்டும். இயேசுவின் பணி அவரோடும் அவரது வாழ்வோடும் முடிந்துவிடக்கூடிய பணி அல்ல என்பது அவருக்கு நன்றாக தெரியும். எனவே தனது பணியை ஆரம்பிப்பது ஆண்டாண்டு காலமாக பல தலைமுறைகளுக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும். அதற்கு தொடக்கமாக கடலில் வலை வீசி மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை அழைக்கிறார். நாம் நினைக்கலாம், மீனவர்கள் படிக்காதவர்கள், சாதாரணமானவர்கள், எப்படி இறையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க முடியும்? அது எப்படி சாத்தியமாகும்? இங்குதான் கடவுளின் அருள்கொடை வெளிப்படுகிறது. நாம் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் அந்த தகுதியை கொடுக்கிறவர் கடவுள், நாம் அல்ல, கடவுள்தான். நல்ல மனது இருந்தால் போதும், அனைத்தும் நன்றாக நடக்கும் என்று நாம் பெரியவர்கள் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனுடைய பொருள் இதுதான். நமது மனம் நன்றாக இருந்தாலே நிச்சயம் கடவுளின் அருள் நமக்கு நிறைவாக கிடைக்கும். பல வேளைகளில் கடவுளின் பணியை செய்வதற்கு நாம் தகுதியுள்ளவர்களா? கடவுளின் இறை பிரசன்னத்தை நம்மால் உணர முடியுமா என்ற சந்தேகங்கள் உண்மையான ஆன்மீக தேடலில் உள்ளவர்களுக்கு எழலாம். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கடவுளின் வல்லமை யாருக்கு கொடுக்கப்பட்டாலும் அந்த வல்லமைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதனை நாம் பெற்றுக்கொள்ள முயற்சி எடுப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. அழைத்தலின் நாயகனே இயேசுவே, உமக்கு நன்றி. எங்களை உமது சீடத்தியாக வாழ அழைப்பதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் உலக இன்பங்களை மட்டும் நாடாமல் பிற மனிதர்களை உமது பாதம் கொண்டு சேர்க்கிற மனமாற்றுகின்ற சீடர்களாக வாழ எங்களுக்கு அருள்தாரும். ஆமேன். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, புகழ் நிதம் பாடவே.
உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே, மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே, மனம் இறங்கும் ஆண்டவரே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ, உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா, மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே.
அறிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகாயம் விசுவாச வழி காட்டி சாட்சியானார். வீர வழி வாழ்வேற்ற தேவ சகாயம் விசுவாச வழி காட்டி சாட்சியானார். அவர் மண்ணில் அவர் உறவாய் அவதரித்த நாமெல்லாம் அவர் தந்த விசுவாச விழுதாகுவோம். அவர் மண்ணில் அவர் உறவாய் அவதரித்த நாமெல்லாம் அவர் தந்த விசுவாச விழுதாகுவோம். வீர வழி வாழ்வேற்ற தேவ சகாயம் விசுவாச வழி காட்டி சாட்சியானார்.
பொன் வாக்குப்படி நம்பினார், ஆண்டவரை நம்பினார். நம்பிக்கை இயக்கமாம் கிறிஸ்தவத்தையே நம்பியே இணைந்து மறை சாட்சியானார். கிறிஸ்தவராய் வாழும் நாம் மறு கிறிஸ்துவாய் வாழ்ந்திடுவோம். கிறிஸ்துவின் கொள்கைகளை நம் கிறிஸ்தவத்தில் கொண்டாடுவோம். கிறிஸ்துவின் கொள்கைகளை நம் கிறிஸ்தவத்தில் கொண்டாடுவோம். தருதல் உண்மை அன்பு என்ற இயேசு வாக்குப்படி உயிரளித்தார், உயர்மறைக்காய் உயிரளித்தார். உயிர் வாழும் இறை மகனாம் இயேசு தேவனை உயிராக இதயமேற்று சாட்சியானார். கிறிஸ்தவராய் வாழும் நாம் மறு கிறிஸ்துவாய் வாழ்ந்திடுவோம். கிறிஸ்துவின் கொள்கைகளை நம் கிறிஸ்தவத்தில் கொண்டாடுவோம். கிறிஸ்துவின் கொள்கைகளை நம் கிறிஸ்தவத்தில் கொண்டாடுவோம். தேவ சகாயம் விசுவாச வழி காட்டி சாட்சியானார். வீர வழி வாழ்வேற்ற தேவ சகாயம் விசுவாச வழி காட்டி சாட்சியானார். அவர் மண்ணில் அவர் உறவாய் அவதரித்த நாமெல்லாம் அவர் தந்த விசுவாச விழுதாகுவோம். அவர் மண்ணில் அவர் உறவாய் அவதரித்த நாமெல்லாம் அவர் தந்த விசுவாச விழுதாகுவோம். வீர வழி வாழ்வேற்ற தேவ சகாயம் விசுவாச வழி காட்டி சாட்சியானார். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.